ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பிரியாணிக்கு, தால்ச்சா சோறுக்கு, நெய் சோறுக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி ஒரு தால்ச்சா சாம்பார் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டு, பெருஞ்சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. தக்காளி, பச்சை மிளகா 2 போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மசாலா வெந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கிறது போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மாதிரி என்னென்ன மசாலா போடணுமோ அதில் ஸ்க்ரீனில் கொடுத்தது பார்த்து அது எல்லா மசாலாவையும் போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா சேர்த்துக்கோங்க. ரம்பை இலை இருந்தால் ரம்பை இலை சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. அது சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும் சாம்பாருக்கு. அதை சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான காய்கறிகள் கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய் இருந்தால் போட்டுக்கோங்க, என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் மாங்காய் போட்டுக்கலாம். என்னென்ன காய்கறி போடலாமோ நம்ம இஷ்டம் தான் போட்டுக்கலாம். கேரட் போட்டிருக்கேன். இதெல்லாம் சேர்த்து இந்த காய்கறிலாம் அதில் சேர்த்து அதையும் சேர்த்து மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கணும். மாங்காவை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, கடைசியாக போட்டுக்கலாம். முதல்ல போட்டால் கரைஞ்சி போயிடும், புளிப்பு அதிகமாகிடும். அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மற்ற காய்கறிகளை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா காய்கறி வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதையும் வதக்கி காய்கறி மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்து விட்டு ஒரு மூடியை போட்டு காய்கறி நல்லா வேக விடுங்க. சாம்பார் நல்லா வேகட்டும். நான் இன்னொரு அடுப்பில் நெய் சாப்பாடும் பீஃப் கிரேவியும் செஞ்சேன். அந்த பீஃப் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இன்னொரு அடுப்பில் நான் சாம்பாருக்கு தேவையான பருப்பு வேக போட்டிருக்கேன். ஒரு குக்கரில் 1/2 பங்கு சிறுபருப்பு, 1/2 பங்கு துவரம்பருப்பு, 1 பங்கு கடலைப்பருப்பு, இந்த விகிதத்தில் எடுத்து ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு எடுத்து நான் வேக வச்சு குக்கரில் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். காய்கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பருப்பை அதோடு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க மாங்காய் துண்டுகளை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 லெமன் சேர்த்துக்கோங்க. லெமன் இல்லைன்னா கொஞ்சமாக புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. உங்கள் புளிப்பு தகுந்த மாதிரி உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பீஃப் கிரேவிக்காக தனியாக குக்கரில் வேக வச்சதுலேருந்து ஒரு கிண்ண அளவு எடுத்து இந்த சாம்பாரோடு சேர்த்துக்கிட்டேன். தால்ச்சா சாம்பாருக்கு கறி போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் தனியாக வேக வச்சு கூட போட்டுக்கலாம், இல்லோட பருப்போடு கூட போட்டு வேக வச்சுக்கலாம் கறியை. தால்ச்சா சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக மல்லி இலைகள் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சுவையான தால்ச்சா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அன்னன்னைக்கு எங்கள் வீட்டில் நெய் சாப்பாடு, தால்ச்சா சாம்பார், பீஃப் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு லைக் போடுங்க. என் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டையும் அமுக்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.